இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாள சினிமால போன வருஷம் வெளியான ரைஃபிள் கிளப் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 1991 மங்களூர்ல தான் தொடங்குது. இப்ப தயான்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட பர்த்டே பார்ட்டியை கொண்டாடுறதுக்காக தான் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் வெப்பன் டீலரா இருப்பாரு. இவருக்கு 2 பசங்க இருக்காங்க. அதுல மூத்த பையனை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. அவருமே ஸ்டேஜுக்கு வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப செகண்ட் பையனை ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு. அவன் வரமாட்டேன்ற மாதிரி சொல்றான். உன்னை எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவருமே ஒரு கார் கீ எடுக்கிறாரு. உனக்காக ஃபெராரி கார் வாங்கியிருக்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப சின்ன பையன் வரன்ற மாதிரி சொல்றான். நார்மலா வரக்கூடாது, முட்டி போட்டு நாய் மாதிரி தான் வரணும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அவனுமே டாமி மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். சும்மா அப்பா விளையாட்டுக்காக தான் பையன் கிட்ட இப்படி பண்றாரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க டான்ஸ் ஆடுறதுக்காக நிறைய பேரை வர வச்சிருப்பாங்க. அவங்களுமே டான்ஸ் ரிகர்சல் எல்லாம் எடுத்து ரெடியா இருக்காங்க. அந்த டான்ஸ் டீம்ல அலின்ற ஒரு நபர் இருக்காரு. இவருமே எல்லாருமே ரெடியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த டீம்ல புதுசா நதியான்ற ஒரு பொண்ணு சேர்ந்திருக்காங்க. அந்த நதியாவை இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நதியாவை பார்த்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப தயா இருக்கார்ல, வெப்பன் டீல் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இவர்கிட்ட கன்னெல்லாம் வாங்குறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க. தயா ஒரு அமௌண்ட் சொல்றாரு. ஆனா வந்தவங்க இருக்காங்கல்ல, அவ்வளவு அமௌண்ட்லாம் தர முடியாது, இந்த ரேட்டுக்கு முடிச்சுக்கலான்ற மாதிரி விலையை ரொம்ப குறைச்சி கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் என்னால தர முடியாதுன்ற மாதிரி தயா இருக்கார்ல, பாக்ஸை வேகமா க்ளோஸ் பண்றாரு. அப்ப தெரியாதனமா கையில அடிபட்டு ரத்தம்லாம் வந்துட்டு இருக்கு. கன்னு வாங்க வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, இத பார்த்து சிரிச்சிடுறாங்க. தயா செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நக்கலா சிரிக்கிறீங்க, சிரிச்சீங்கன்னா உயிரோட இங்க இருந்து போக முடியாதுன்ற மாதிரி மிரட்டுறாரு. தயா பெரிய ஆளுன்றது உங்களுக்கு தெரியும், அதனால சாரி எல்லாம் கேக்குறாங்க. தயாவும் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்க மாட்டாரு. வந்திருக்கவங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக தான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஏற்பாடு பண்ணிருப்பாரு. இப்ப ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்த மாதிரி டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நதியான ஒரு பொண்ணை பத்தி சொன்னல, அந்த பொண்ணை இந்த சின்ன பையனுக்கு பிடிச்சிருக்கு போல. அவங்களே தான் அடிச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுமே ரூம்க்கு வந்துடுறாங்க. 2 பேர் லவ் பண்றதா சொன்ன பாத்தீங்களா. இப்ப அலியும் நதியாவை கிஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்தா அண்ணன் தம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தம்பிக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா. தம்பியும் ஆர்ட் ஷேப்ல இருக்க ஒரு பலூனை ஊதிடுறான். இப்ப இவங்க பக்கத்துல வந்து இவங்க கிட்ட தந்து ப்ரப்போஸ் பண்றான். உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது, எனக்கு ஒரு முத்தம் தான்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆனா இவங்களுக்கு சுத்தமா அந்த தம்பியை பிடிக்கல. இவங்க எதுவுமே சொல்லாம இருக்காங்க. என்ன முத்தம் தராம இருக்க தான்ற மாதிரிலாம் அந்த தம்பி பக்கத்துல வந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு தான் விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, விடுங்கன்ற மாதிரி அலியும் தடுக்கிறாரு. நீ யாரா நடுவுல, நான் கண்டிப்பா கிஸ் பண்ணுவேன்ற மாதிரி கிஸ் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. ஆனா அலி இருக்காருல, தடுத்து சண்டை போடுறாரு. அலி அடிச்சதுல தம்பி மாடியில இருந்து கீழே விழுந்துடுறான். ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழுந்திருப்பான். குப்பை தொட்டியில விழுந்ததுனால அவன் சாவல, ஆனா பயங்கரமா காயம் பட்டிருக்கான். பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்ற மாதிரி அலியும் அந்த பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து தப்பிச்சிடுறாரு. இப்ப தயா இருக்காருல, சின்ன பையன் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்து ஃபீல் பண்றாரு. ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரமா தூக்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி கண்ணூரை நமக்கு காட்டுறாங்க. கண்ணூர்ல இருக்க ஒரு ஆக்டர் வீட காட்டுறாங்க. இந்த ஆக்டர் பேரு ஷாஜகான் அப்படின்றது. இவருக்கு நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து லெட்டர்லாம் வந்திருக்கு. இப்ப வீட்டை சேர்ந்தவங்க தான் பதில் லெட்டர் போட்டுட்டு இருக்காங்க. இவர் தான் ஷாஜகானா இருப்பாரு. இவர் லவ் படங்கள் மட்டும் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட மேனேஜர் இருக்கார்ல மம்முட்டி, இப்ப புதுசா நடிக்க போற படத்தை பத்தி சொல்றாரு. அவர் வேட்டைக்காரனா நடிக்கிறதுக்காக காட்டுவாசிங்க கூட சேர்ந்து கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அது மூலியமா தான் இந்த ரோலை நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறாரு. ஆனா இவன் இன்னும் லவர் பாயாவே நடிச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி நடிச்சானா மார்க்கெட்டை சீக்கிரமா காலி ஆயிடும். அதனால தான் வித்தியாசமா ஒரு கதையில நடிக்க சொல்றேன். ஆனா தம்பி கேட்க மாட்டாரு. நீங்க சொன்னா கேட்பாரு அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது புதுசா கன் ஆபரேட் பண்ற மாதிரி ஒரு ரோல் பண்ணணும். அதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்ல. ரைஃபிள் கிளப்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு மட்டும் தம்பியை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் சொல்றாரு. அம்மா சொன்னா ஷாஜகான் கேட்பாரு போல. அம்மா இருக்காங்கல்ல, நீ அந்த படத்துல நடிக்கணும்பா, அதுக்கு கன் ஆபரேட் பண்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும், நீ இவர் சொல்ற மாதிரி அந்த ரைஃபிள் கிளப்புக்கு போன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அம்மா சொல்றதுனால இவரால மறுக்க முடியல. சரிம்மா, நான் அந்த ரைஃபிள் கிளப்புக்கு போறேன், இந்த கதையில நான் நடிக்கிறேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்பதான் மேனேஜருக்கு சந்தோஷமா இருக்கு. ஷாஜகானுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரையும் கூட கூட்டு போற மாதிரி தான் பிளான் வச்சிருப்பாரு. இப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு அலி கிட்ட இருந்து போன் கால் வருது. நான் உடனே ஷாஜகான் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. இல்லடா, நாங்க 2 பேருமே வேலை விஷயமா வெளியே போறோம், நீ அப்புறமா எதுனாலும் பேசிக்கோன்ற மாதிரி இவர் காலை கட் பண்ணிடுறாரு. வா ஷாஜகான் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரை கூப்பிட்டு கிளம்புறாரு. மேனேஜர், ஷாஜகான், ஃப்ரெண்டுன்னு 3 பேருமே போயிட்டு இருக்காங்க. ரைஃபிள் கிளப் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டு குடும்பம் தான் அந்த இடத்தை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. காட்டுல அடிக்கடி வேட்டெல்லாம் ஆடுவாங்க போல. வேட்டையாடின மிருகத்தெல்லாம் கன்வேயர் பெல்ட் வழியா இவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு காட்டு பண்ணி வந்துருது. இப்ப சமயக்காரங்களும் ரெடி பண்ணணும்ன்ற மாதிரிலாம் மாட்டிட்டு இருக்காங்க. மேனேஜர் இந்த ஃபேமிலிக்கு ஃப்ரெண்டு போல, அதனால தான் கூட்டு வந்திருக்காரு. இந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் இவருக்கு சொல்லிட்டு இருக்காரு. ஃபேமிலியில சிலர் ஷாஜகானை பாக்குறாங்க. ஆனா ஷாஜகான் ஆக்டர்ன்றது கூட உங்களுக்கு தெரியல. ஆனா இங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஷாஜகானை பார்த்து பயங்கரமா வெக்கப்படுறா.
அவ ஷாஜகான் படத்தெல்லாம் பார்த்திருப்பா போல. இப்ப ஷாஜகானுமே ஸ்மைல் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வீல் சேர்ல லோனப்பன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் இந்த ஃபேமிலிக்கு ஹெட்டா இருப்பாரு. இவரோட ஒரு கால் உடைஞ்சிருச்சு. வீல் சேர்ல தான் இவரால உட்கார்ந்து இருக்க முடியும். இவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. கூட இருக்கவங்க தான் பொண்ணா இருப்பாங்க. இவங்க பேரு குஞ்சுமோல் அப்படின்றது. லோனப்பனுக்கு ஒரு பையனும் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு அவரச்சன் அப்படின்றது. அவரச்சனை பார்த்து பேசுறதுக்காக தான் மேனேஜர் வந்திருக்காரு. ஏன்னா மேனேஜர் அவரச்சனுக்கு தான் க்ளோஸ். இவருக்கு கன் ட்ரைனிங் நீங்க தான் தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. தந்துட்டா போச்சுன்ற மாதிரி அவரச்சன் சொல்லிட்டாரு. அவரச்சன் இவரோட படங்கள்லாம் பார்த்திருக்காரு போல. உங்களோட படங்கள்னா எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃப் சிசிலி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆமா உங்க படங்கள்லாம் எங்களுக்கு பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கன் ட்ரைனிங் கொடுக்கலான்ற மாதிரி இவர் நினைக்கிறாரு. முதல்ல கன்னை பிடிங்கன்னு சொல்றாரு. ஷாஜகான் கன்னியே தப்பா பிடிக்கிறாரு. இப்படிலாம் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தோள்பட்டையில பயங்கரமா அடிப்படும். இந்த மாதிரிலாம் பிடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சரியா பிடிக்கிறதுக்கு சொல்லி தராரு. எங்க கிட்ட நிறைய கன் கலெக்ஷன்லாம் இருக்கு பாக்குறீங்களான்னு அவரச்சன் கேக்குறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப அவரச்சன் ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து காட்டுறாரு. அங்க நிறைய கன்ஸ்லாம் இருக்கு. இவங்களுமே ஒவ்வொரு கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டியும் நிறைய கன்ஸ் எங்க கிட்ட இருக்கு. ஆனா அந்த இடத்த லாக் பண்ணி தான் வச்சிருப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும் போது தான் காட் ஜோன் ஒரு நபர் இந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் குஞ்சுமோலோட ஹஸ்பண்டா இருப்பாரு. அதாவது தங்கச்சி ஹஸ்பண்டா இருப்பாரு. இவர் எப்ப பாரு அவரச்சனை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாரு போல. உனக்கே முதல்ல கன்னை பத்தி தெரியாது, இல்ல நீ கன் ட்ரைனிங் கொடுக்க போறியான்ற மாதிரி நக்கல் பண்ணிட்டாரு. அவன் அப்படிதான் கண்டுக்காதீங்கன்ற மாதிரி அவரச்சன் சொல்றாரு. இப்ப அவரச்சனும் அப்பாவை கூட்டு வந்து காட்டுறாரு. இந்த இடத்துல எல்லாமே இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஷாஜகானா இவருக்கு வணக்கம்லாம் வைக்கிறது. உன் படங்கள்ல சில படங்களை நான் பார்த்திருக்கேன்ற மாதிரிலாம் லோனப்பன் சொல்றாரு. சந்தோஷம் அப்படின்ற மாதிரி ஷாஜகான் சிரிக்கிறது. இப்ப கார்டன் ஏரியால எல்லாருமே உட்காந்து இருக்காங்க. இவருமே வந்து உட்கார்றாரு. டிஸ்க் எல்லாம் வானத்துல பறக்க விட்டு ஷூட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அங்கதான் உட்காந்து இருக்காங்க. அவரச்சன் இருக்கார்ல, குடும்பத்தை சேர்ந்த எல்லார பத்தியும் ஷாஜகான் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இட்டியானம்னு ஒரு லேடி வராங்க. அவங்க ஒரே டைம்ல 2 டிஸ்க் எல்லாம் ஷூட் பண்றாங்க. இத பார்த்து ஷாஜகான் மிரண்டு போயிடுறாரு. யார் அந்த லேடின்ற மாதிரிலாம் அவரச்சன் கிட்ட கேக்குறாரு. அவங்க பேரு இட்டியானம். அவங்களோட ஹஸ்பண்ட் இவர் தான். ஹஸ்பண்ட் இல்ல எக்ஸ் ஹஸ்பண்ட். பேரு டாக்டர் லேசர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. டாக்டர் என்ன சொல்றாருன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் நாங்க பிரிஞ்சிட்டோம். ஆனா ஃபேமிலியா நாங்க இன்னும் சேர்ந்து தான் இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆக்சுவலா ஷாஜகான் வந்திருக்கார்ல, அவருக்காக ஸ்பெஷலா டின்னர் பிளான் பண்ணிருப்பாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷாஜகான் படத்துல கிஸ் பண்ற மாதிரிலாம் சீன்ல நடிச்சிருப்பாரு. அப்படிலாம் சீன் நடிக்கிறீங்கல்ல, உண்மையிலேயே கிஸ் பண்ணுவீங்களா? அப்படி கிஸ் பண்ணும்போது ஃபீலிங் எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேள்வி கேக்குறாங்க. இவர் இருக்கார்ல, நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமாலாம் இருக்காது. சுத்தி அவ்வளவு பேர் இருக்கும்போது எப்படி கிஸ் பண்ண முடியும்? சும்மா ஃபார்முலா தான் நாங்க கிஸ்லாம் பண்ணுவோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்னதான் இருந்தாலும் கிஸ்ன்றது கிஸ் தான். உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கிண்டல் பண்ற மாதிரி கேக்குறாங்க. உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. ஷாஜகான் இவங்க கூட நல்லா அட்டாச் ஆயிடுறாரு. ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அலியும் நதியாவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷாஜகான் இங்க தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சுல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவரச்சன் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட்டு நான் வேட்டைக்கு போக போறேன், ஷாஜகானையும் கூட கூட்டு போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கு அவரச்சன் அப்பா இருக்கார்ல, உனக்கே முதல்ல வேட்டையாட தெரியாது, இல்ல நீ ட்ரைனிங் வேற கொடுக்க போறியா மாதிரி கலாய்க்கிறாரு. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அவரச்சனை பயங்கரமா கலாய்க்கிறாங்க. சரி சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி குரூப் போட்டோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. அவரச்சனுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கும். இப்ப வேட்டைக்காக தான் கிளம்பிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன், பன்னியோட கல்லீரல் சாப்பிடணுமா, நீங்க எடுத்துட்டு வரீங்களான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா எடுத்துட்டு வரேன், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சமயத்துல தான் அலியும் ஷாஜகான் கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் பண்ணி வச்சிருக்க விஷயத்தை பத்தி சொல்றாரு. நீ பிரச்சனை பண்ணதோ இல்லாம எங்களை மாட்டி விடுறதுக்காக வந்திருக்கியான்ற மாதிரி கோவப்படுறாரு. வேணும்ட்டே இதை பண்ணலன்ற மாதிரிலாம் அலி சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் இந்த இடத்துக்கு அவரச்சன் வந்துடுறாரு. யார் இவங்க 2 பேரு அப்படின்ற மாதிரிலாம் அவரச்சன் கேக்குறாரு. இவங்க 2 பேருமே லவ் பண்றாங்க, பிரச்சனைன்னு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஷாஜகான் சொல்றாரு. எத்தனை வருஷமா லவ் பண்றீங்கன்னு அவரச்சன் கேக்குறாரு. 2 நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா பாவி, 2 நாள் பழகின பொண்ணுக்காக தான் சண்டை போட்டு கூட்டு வந்திருக்கியான்ற மாதிரி ஷாஜகான் ஒரு பார்வை பாக்குறாரு. அவரச்சன் இருக்கார்ல, நாங்க எல்லாருமே வேட்டையாட தான் போக போறோம், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆலியே ஒரு பெரியவர் தான் டிராப் பண்ணிருப்பாரு. இப்ப திரும்பி போயிட்டு இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது தயாவோட மூத்த பையன் எதிர வந்துடுறான். இவரை லாக் பண்ணிடுறான்ல, சோ அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. இப்ப அவரச்சன் எல்லாரையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. டே, இன்னைக்காவது மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வருவியா, இல்ல வெறும் கையோட தான் வருவியான்ற மாதிரி எல்லாருமே நக்கல் பண்றாங்க. இவர் பெருசா அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. வாங்க நம்ம கிளம்பலான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லி கூட்டு போறாரு. ஒய்ஃப் மட்டும் ஹஸ்பண்டை ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. கவலைப்படாத, சீக்கிரமா வந்துடுறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மொத்த ஃபேமிலியே இந்த 2 பசங்களை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த 2 பசங்க பண்ணிருக்காங்கல்ல, அந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிடுறாங்க. அதனால எந்த பிரச்சனைனாலும் வரலாம், அப்படி வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்க 2 பேர் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. இப்போ ஒரு பாட்டி உங்களுக்கு சாப்பாடு தரதுக்காக வராங்க. என்ன கண்ணுங்களா, லவ் பண்றீங்களான்னு கேக்குறாங்க. இவருமே ஆமான்ற மாதிரி சொல்றாரு. சரி, அந்த விஷயம்லாம் உங்களுக்குள்ள நடந்துருச்சான்ற மாதிரி பாட்டி கேக்குறாங்க.
பாட்டி பாட்டி அதெல்லாம் நடக்கலன்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. நடக்கலையா, சரி சரின்ற மாதிரி பாட்டி கிண்டல் பண்ணிக்கிட்டே கிளம்பிடுறாங்க. பாட்டி அந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணாங்கல்ல, அதை நினைச்சு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் சாங் கேட்டுக்கிட்டே ஜாலியா டான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சவுண்ட் உள்ள இருக்க இவங்க ரெண்டு பேருக்கும் கேக்குது இல்ல, இவங்க வேற டான்சர்ஸா இருப்பாங்க, நம்மளும் டான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஜாலியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிசிலி ஹஸ்பண்ட பயங்கரமா மிஸ் பண்றாங்க. கல்யாண கேசட்டை போட்டு பார்க்கலான்ற மாதிரி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இட்டியானம்னு ஒரு லேடியை காமிச்சாங்கல்ல, அவங்களும் சூசன் ஒரு லேடியும் சேர்ந்த மாதிரி வெளியே தம் அடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே தம் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் தயாவோட மூத்த பையன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க ஆம்பளைங்க யார் இருக்காங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஏன் ஆம்பளைங்க கிட்ட மட்டும் தான் பேசுவியா, பொம்பளைங்க கிட்ட பேச மாட்டியான்ற மாதிரி இட்டியானம் கேக்குறாங்க. அதே மாதிரி கன்னெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இவன் லைட்டா ஜர்க் ஆயிடுறான், இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த மூத்த பையனும் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறான். இந்த பகுதியில இருக்க ஒரு ரைஃபிள் கிளப்புக்குள்ள தான் அவங்க ரெண்டு பேருமே பதுங்கி இருக்காங்க. ஈஸியா நான் அடிச்சிருவேன்ப்பா, நான் போகவான்ற மாதிரி கேக்குறாரு. அவசரப்பட்டு நீ போகாத, அப்பா கிளம்பி வரன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஈஸிப்பா, நானே பாத்துக்கிறேன்னு சொல்றான். நான் சொல்றதை கேளு, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ உள்ள போகணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப இவரோட அசிஸ்டன்ட் இருக்கார்ல, தம்பி இறந்துட்டாரு, பாடியை கொண்டு போயிடலாமான்னு கேக்குறாரு. சும்மா இருறான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அப்ப தம்பி இறந்து போயிட்டானான்னு மூத்த பையன் கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ அவசரப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தம்பி இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா நம்மளே உள்ள போனோம்னு நினைக்கிறாரு. அப்பா பேசிட்டு இருக்கும் போதே சட்டுன்னு காலை கட் பண்ணிடுறாரு. அப்பா உள்ள போக சொல்லிட்டாரு. நம்ம போலான்ற மாதிரி அடியாள் கிட்ட சொல்லிட்டாரு. அடியாலும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அவர்ச்சன் வந்துட்டு இருக்கும் போது ஒரு காட்டு பண்ணிய பாக்குறாரு. எப்படி குறி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் இங்க இருக்க ஷாஜகானுக்கு சொல்லி தராரு. நீங்க தான் ஷூட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் சீட்டு கட்டு தான் உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப மூத்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு 4-5 பேரை கூட கூட்டு வந்துடுறான். கையில கன்னெல்லாம் வச்சிருக்கான். இப்ப தெனாவட்டா இவன் வீட்டுக்குள்ள நுழையிறான். இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்து கன்னை காட்டுறான். கண்ணை காமிச்சா எல்லாருமே பயப்படுவாங்கல்ல, ஆனா இந்த ஃபேமிலியை சேர்ந்து யாருமே பயப்பட மாட்டாங்க. ரொம்ப சாதாரணமா இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன கண்ணை காமிச்சா பயப்படாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். அவரச்சனும் நீங்க ஷூட் பண்ணுங்கன்ற மாதிரி ஷாஜகான் கிட்ட கண்ணை தந்துடுறாரு. ஷாஜகானும் குறி பார்த்து ஷூட் பண்றாரு. ஆனா குறி மிஸ் ஆயிருது. இப்ப காட்டு பண்ணி இருக்கு பாத்தீங்களா, இவங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்கு. எல்லாருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல வரதுக்குள்ள அவரச்சன் இருக்கார்ல, வேற ஒரு கண்ணை வச்சு காலி பண்ணிடுறாரு. என்ன கண்ணை காமிச்சு இவங்க ஷாக்கே ஆகலன்ற மாதிரி அந்த மூத்த பையன் யோசிச்சான் பாத்தீங்களா. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே அடியில கண்ணை வச்சிருப்பாங்க. சட்டுன்னு அந்த கண்ணை வச்சு வந்த ஆளுங்களெல்லாம் ஷூட் பண்றாங்க. எல்லாருமே புல்லட்டை வாங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே கண்ணை பார்த்து வளர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி லோனப்பன் சொல்லிட்டாரு. கண்டிப்பா பெரிய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு, அதனால உடனே அவரச்சனுக்கு சிக்னலை கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவரச்சன் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மேல பார்த்து ஷூட் பண்றாங்க. சீக்கிரம் வாங்கன்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்றாங்க. ஆனா அவரச்சன் இருக்கார்ல, சும்மா என்கிட்ட கலாட்டா பண்றதுக்காக வர சொல்றாங்க, நம்ம வேட்டையாடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிரச்சனை நடக்க போறத பத்தி அவரச்சனுக்கு தெரியல. அதனால இவருமே காட்டு பகுதியை நோக்கி நடக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. மூத்த பையன் கூட ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் கால்ல புல்லட் வாங்கியிருப்பாரு. இருந்தாலும் தப்பிச்சு வெளியே வந்துடுறாரு. இப்ப வந்தவர் தயாவை பார்த்து நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. என்ன சொல்ற, என்னோட பையன் அங்க மாட்டிருக்கானா அப்படின்ற மாதிரி தயா செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப தயா போய் பையனை முதல்ல காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. நான் மட்டும் போறேன், நீங்க யாருமே வராதீங்கன்ற மாதிரி இங்க இருந்து நடக்கிறாரு. அந்த பையனோட இடுப்புல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. இப்ப ஷூட் பண்ண இடத்துல டாக்டர் இருக்கார்ல, தையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அப்படி போட்டுட்டு இருக்கும் போது அவன் முழிச்சிடுறான். என்ன பண்றீங்க, என்னை விட்டு வேலைக்கு போங்கன்ற மாதிரிலாம் சட்டுன்னு இங்க இருந்து போக பாக்குறான். தம்பி உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் ட்ரை பண்றோம், ரத்தம் போயிருச்சுன்னா நீ இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு, தையல போட விடுன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. ஆனா இந்த பையன் கேட்க மாட்டான், இஷ்டத்துக்கு ஷூட் பண்றான். பக்கத்துல வராதீங்கன்ற மாதிரி அடியில போய் ஒளிஞ்சுக்கிறான். ஏன் இந்த பையன் இப்படி பண்றான்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப தயா இருக்கார்ல, வெறும் ஜட்டியோட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் நிராயுத பாணியா தான் வந்திருக்கேன், என் பையனை மட்டும் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அப்ப ஒளிஞ்சிட்டு இருக்க பையன் இருக்கான்ல, அப்பா அப்பான்ற மாதிரி வேகமா பக்கத்துல வந்து இவரை கட்டி பிடிச்சுக்கிறான். எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் பையன் சொல்றான். பையனை திரும்பி இவங்க அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, பையனுக்கு தையல் போடுறதுக்கு தான் ட்ரை பண்ணோம், பையன் புரிஞ்சுக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. தயாக்கு கோவம் வருது. அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. என் பையனை கூட்டு போறன்ற மாதிரி கிளம்புறாரு. போனவர் கண்டிப்பா திரும்பி வருவாருன்ற மாதிரி இந்த ஃபேமிலியை சேர்ந்து எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்ப சிசிலி இருக்காங்கல்ல, நாய் கிட்ட நம்ம லெட்டரை கொடுத்து அனுப்புவோன்ற மாதிரி நாய் அனுப்பி வச்சிடுறாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் முத வாட்டி வரல, அதனால தான் இப்படி அனுப்புறாங்க. அவரச்சனை எல்லாரையும் ஒளிய சொல்றாரு. காரணம் புலியோட நடமாட்டம் பக்கத்துல இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டாரு. எல்லாருமே புலியான்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நாய் இருக்கு பாத்தீங்களா, இவர்கிட்ட லெட்டரை தரதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கு. அந்த புலி என்ன பண்ணுதுன்னா நாயை அடிச்சு காலி பண்ணிருது. இப்ப நாய் இறந்து போனதை இவர் ஃபீலிங்கா பார்த்துட்டு இருக்காரு. அந்த நாய் கிட்ட ஒய்ஃப் ஒரு லெட்டரை வச்சு அனுப்பியிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. என்ன லெட்டர்ன்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் பிரச்சனையை பத்தி தெரிய வருது. நம்ம உடனே கிளம்பணும்ன்ற மாதிரி சொல்றாரு. பையனை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஆனா பையனோட உயிர் போயிருது. தையல் போடாம இருந்தாங்கல்ல, அதனால தான் உயிர் போயிருது. பையனை வேணும்ட்டே தான் அவங்க சாவடிச்சிருக்காங்க. அவங்கள யாரையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. இந்த ஃபேமிலியில சின்ன பசங்க அதே மாதிரி கன்னை யூஸ் பண்ண தெரியாதவங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் சேஃப் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்களெல்லாம் மட்டும் ஒரு வண்டியில அனுப்பி வச்சிடலாம் நினைக்கிறாங்க. சேஃபா கொண்டு போங்கன்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாங்க. என் உயிரே போனாலும் சரி, இவங்க யாருக்கும் ஆபத்து வராம காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பெரியவர் வந்துட்டு இருக்காருல, எதிர தான் தயாவோட வண்டி
வந்துட்டு இருக்கு. தப்பிக்க பாக்குறாங்க தயாக்கு தெரியுது, விடக்கூடாது அட்டாக் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ரெண்டு வண்டியும் எதிர வேகமா வந்துட்டு இருக்கு. தயா இருக்கார்ல கன்னை வச்சு அவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த பெரியவரும் பதிலுக்கு ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. தயா மேல புல்லட் படல, ஆனா பெரியவரோட காதுல புல்லட் பட்டுறது. இருந்தாலும் பெரியவரை அவங்கள தாண்டிடுறாரு. உங்களை சொன்ன மாதிரியே காப்பாத்திட்டேன் பாருங்கன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கூட்டு போறாரு. அவங்க போனா போயிட்டு போறாங்க. உள்ள இருக்கவங்களை அட்டாக் பண்ணுன்ற மாதிரி தயாவோட ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க கிட்ட ஸ்னைப்பர் மிஷின் கன்லாம் இருக்கு. அது மூலியமா இங்க இருக்கவங்களை இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்கள ஒருத்தர் காயப்பட்டு இறந்தே போயிடுறாரு. ஐயோ ஒவ்வொருத்தங்களா காலி பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு பயம் வருது. வெளியே வெறும் பேசிக்கான கன்னு மட்டும் தான் இருக்கும். இப்ப கார்ஜோ இருக்கார்ல, நீங்க அந்த இடத்தை ஓபன் பண்ணுங்க, அங்க இருக்க கன்னை வச்சுதான் இவங்களை சமாளிக்க முடியும். அவங்க ஸ்னைப்பர் மிஷின் கன்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஆனா லோனப்பன் என்ன சொல்றாருன்னா அவரச்சன் வந்தாதான் திறக்க முடியும், அவங்க கிட்ட தான் சாவி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்போதைக்கு வெடிகுண்டை வச்சு சமாளிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்க பெரியவரா சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு குண்டை பத்த வச்சிருக்காரு, தூக்கி அவனுங்க இருக்கிற இடத்துல போடணும்னு நினைக்கிறாரு. அப்படி போடுறதுக்காக வந்துட்டு இருக்காருல, அதுக்குள்ள ஸ்னைப்பரை வச்சிருக்கவன் என்ன பண்றானா இவரோட கையிலேயே ஷூட் பண்றான். அதனால பாம் இந்த இடத்துலயே வெடிச்சிருது. அப்படி வெடிச்சதுல இந்த பெரியவர் கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்காரு. தம்பி எப்படியாவது அந்த இடத்த ஓபன் பண்ணுங்க, அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி பெரியவர் சொல்லிக்கிட்டே இறந்து போறாரு. இதனால கார்ஜோ இருக்காரு பாத்தீங்களா, சிலிண்டர் எடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த கதவை நம்ம உடைக்கணும்ன்ற மாதிரி ஷூட் பண்ணி உடைச்சிடுறாரு. இப்ப உடைச்சதுக்கு அப்புறம் உள்ள இருக்க பவரான ஆயுதத்தை எடுக்கலான்னு போறாரு. பார்த்தா உள்ள எந்த ஒரு ஆயுதமும் இல்லைன்னு தெரிய வருது. லோனப்பன் கிட்ட வந்துடுறாரு. உள்ள ஆயுதமே இல்ல, அந்த ஆயுதம்லாம் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. லோனப்பன் என்ன சொல்றாருன்னா கவர்மெண்ட் ஆளுங்க எப்பனாலும் செக்கிங்காக வரலாம், அப்படி வந்தாங்கன்னா அந்த கன்னெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, அதுக்காக தான் அந்த கன்னை இடம் மாத்திட்டேன், கன் இங்க இல்ல, இருக்கிறத வச்சு தான் நம்ம சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சு எப்படி சமாளிக்க முடியும்ன்ற மாதிரி எல்லாருமே பயப்படுறாங்க. கன்வேயர் பெல்ட் மூலியமா கறிலாம் வரும்ன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப கன்வேயர் பெல்ட் மூலியமா அவரச்சனும் அவரோட டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. அப்படி வந்துட்டு இருக்கவங்க மேல இருந்து எல்லாரையும் ஷூட் பண்றாங்க. அதாவது உள்ள இருக்கவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இவங்க ஈஸியா மேல இருந்து ஷூட் பண்ணிடுறாங்க. என் பையன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி லோனப்பன் இந்த இடத்துல சொல்றாரு. அவரச்சனை எல்லாருமே கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஆனா அவரச்சனும் திறமையானவரா தான் இருப்பாரு, சும்மா தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. குத்து மதிப்பா சொல்லணும்னா அவங்கள இன்னும் 13 பேர் இருக்காங்க, நிறைய கன் வச்சிருக்காங்க. நம்ம கிட்ட கன்னும் கம்மியா இருக்கு, புல்லட்டும் கம்மியா இருக்கு, எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தயாவை நமக்கு காட்டுறாங்க. தயா உடனே போலான்னு சொல்லிட்டாரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்கார்ல, அவனுங்க நேத்து நைட்டு பண்ணதை பத்தி உங்களுக்கு தெரியாது, நாங்க கன்னோட போனோம், அசால்ட்டா பார்த்தாங்க, அதனால அவ்வளவு சீக்கிரம்லாம் அவங்களை நம்மளால அடிக்க முடியாது, சாமர்த்தியமா தான் நம்ம போனோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி சாமர்த்தியமா ஒரு வழியை யோசிப்போம் தயாவும் நினைக்கிறாரு. இப்போ இந்த ஃபேமிலி இருக்காங்கல்ல, மொத்தம் எவ்வளவு புல்லட் தான் இருக்குன்ற மாதிரி எண்ணி பாக்குறாங்க. மொத்தமே 45 புல்லட் தான் இவங்க கிட்ட இருக்கு. அதாவது உண்மையான புல்லட் 45 தான் இவங்க கிட்ட இருக்கு. லோனப்பன் இருக்கார்ல, 45 புல்லட் இருக்கு. 13 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு 3 புல்லட்னு எடுத்தா கூட 39 புல்லட் தான் நமக்கு தேவைப்படுது. மீதி 6 புல்லட்டை நம்ம நினைச்சா மிச்சப்படுத்தலாம். நம்ம எடுத்த ட்ரைனிங் எல்லாத்தையும் இப்ப யூஸ் பண்ணலாம்னு சொல்றாரு. தயாக்கு பின்னாடி ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் ரொம்ப டேலண்டானவனா இருப்பான். அவனை முதல்ல அனுப்பலாம், அவன் சாகாம உள்ள போயிடுவான், அந்த லொகேஷனை பத்தி சொல்லுவான், அதுக்கப்புறம் நம்ம உள்ள போலான்ற மாதிரிலாம் தயா சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இந்த ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. எந்தெந்த வழியா அவங்க வர வாய்ப்பு இருக்கு, எல்லா வழியிலயும் அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்க பிரியணும், அவங்களை உள்ள வரவே விடக்கூடாது, எப்படி அதை அட்டாக் பண்ணி காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் பயங்கரமா பிளான் போட்டுட்டு இருக்காங்க. தயா ஒரு டேலண்டானவனை பத்தி சொன்னார்ல, அவன் பேரு நம்ம குருன்னு வச்சுப்போம். குரு செம்ம வேகமா வீட்டுக்குள்ள வரான். இவங்க ஷூட் பண்ணிடலாம் நினைக்கிறாங்க, ஆனா எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு அவன் வேகமா வீட்டுக்குள்ள வந்துடுறான். ஒவ்வொரு ரூமா போய் லொகேஷன் எல்லாம் பாக்குறான். குரு கையிலயும் ஒரு கன் இருக்கும், அவனும் ஷூட் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கான். அவன் ஷூட் பண்ணதுல ஒரு புல்லட் வந்து அவரச்சன் மேல பட்டுது. அதே மாதிரி இன்னொரு புல்லட் லோனப்பனோட கால்ல பட்டுது. நீங்க ஓகே தானே லோனப்பன் கிட்ட கேக்குறாங்க. என்னோட விளங்காத காலை தான் அவன் ஷூட் பண்ணிருக்கான், சொல்ல போனா ஒரு புல்லட்டை வேஸ்ட் தான் பண்ணிருக்கான்ற மாதிரி லோனப்பனும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. ஷாஜகானியும் மத்த ஆட்களையும் வேற ஒரு ரூம்குள்ள தான் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது இல்ல, அதனால தான் இவங்களெல்லாம் மட்டும் பத்திரமா வச்சிருக்காங்க. உங்களால தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஷாஜகானா அவங்கள பார்த்து சொல்றாரு. அந்த குருவும் இந்த இடத்தை பத்தி தகவலை கொடுத்துறான் போல. அதனால தயாவும் ஆட்களும் இந்த இடத்துக்கு இப்ப குரூப்பா வந்துடுறாங்க. இப்ப நம்மளும் சேர்ந்து அட்டாக் பண்ணலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள நுழையலாம் ஆரம்பிக்கிறாங்க. தயா இருக்கார்ல, வாசல அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அதனால வாசல்ல யூரின்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இத குடும்பத்தை சேர்ந்தவங்களும் உள்ள இருந்து கவனிக்கிறாங்க. பயங்கரமா கோவம் வருது. இதுக்காகவே இவனை ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஷாஜகானும் ஆளுங்களும் ஒரு ரூம்ல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரூம்குள்ள 2 பேர் நுழையிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இப்ப ஷாஜகானும் அலியும் சேர்ந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஷாஜகானு பயங்கரமா சண்டை போடுறாரு. என்ன இவர் நெஜத்தையும் ஹீரோ மாதிரி சண்டை போடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவுக்கு சண்டை போட்டு 2 பேரையும் சமாளிக்கிறாரு. தயா இங்க இருந்துகிட்டே உள்ள இருக்கவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க செக்ரட்டரி யாருன்னு கேக்குறாரு. அவரச்சன் இருக்கார்ல, நான் தான் செக்ரட்டரி, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேக்குறாரு. உனக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தயா கேக்குறாரு. லோடிங் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏன்னா வயிற்றுல தானே குழந்தை இருக்கு, அதனால இப்படி சொல்றாரு. உங்க நல்லதுக்காக சொல்றேன், நீங்களே வந்து சரண்டர் ஆயிருங்க, எங்க எல்லார்கிட்டயும் மிஷின் கன் இருக்கு, கண்டிப்பா கதையை முடிச்சிருவோன்ற மாதிரிலாம் தயா சொல்றாரு.
கதையை முடிச்சிருவானா நீ எதுக்குப்பா பயந்த மாதிரி பேசுற, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ, நாங்கெல்லாம் வரமாட்டோன்ற மாதிரி அவரச்சன் சொல்றாரு. ஷாஜகான் பயங்கரமா சண்டை போடுறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, போக போக ஒரு நபர் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்காரு. அவன் ஒரு ஸ்டேஜ்ல ஷாஜகானை கொல்றதுக்காக வரான். அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க ஒரு லேடி இருக்காங்கல்ல, கன்னை வச்சு அந்த நபரோட கதையை முடிச்சிடுறாங்க. இவங்க சேஃப்டிக்காக பீரோல ஒரு லேடி ஒளிஞ்சிருக்காங்க போல. தயா இருக்கார்ல, குரு ஒருத்தம் போதும் உங்க எல்லார் கதையும் முடிச்சிருவான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுக்கு பயங்கரமா பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அவனை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வேணும்ட்டே ஒரு நபர் இருக்கார்ல, அவனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. அவனும் பிடிக்கணும்ன்ற மாதிரி பைக்ல பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு டிராப்ல அவன் ஏடகுடமா மாட்டிக்கிறான். அதாவது பண்ணியை தொங்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனை தொங்க விட்டுறாங்க. இவன் கதையை முடிச்சிடுறாங்க. இப்ப மத்தவங்க ஒவ்வொரு லொகேஷனா உள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்றாங்க. எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் ஷூட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி குறி பார்த்துலாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ட்ரைனிங்ல எடுத்த எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றாங்க. பயங்கரமா எல்லாரையும் இந்த இடத்துல இவங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தயா இருக்காரு பாத்தீங்களா, மிஷின் கன்ல இஷ்டத்துக்கு ஷூட் பண்றாரு. அப்படி ஷூட் பண்ணி புல்லட்லாம் காலி ஆயிருது. இப்போ ஒரு பிஸ்டலை மட்டும் எடுத்துக்கிறாரு. கண்டிப்பா எல்லாருமே இந்த இடத்துக்கு இறந்து போயிருப்பாங்க, எந்த ரூம்லயும் யாரையும் காணோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவரோட ஆளுங்களை கூப்பிடுறாரு. இவரோட ஆளுங்களும் வரமாட்டாங்க, செத்து போயிட்டாங்கல்ல, அதனால தான் வராம இருக்காங்க. ஆனா இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஆளுங்களும் செத்துருக்காங்க, அவங்க ஆளுங்களும் செத்துருக்காங்கன்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. இப்ப திரும்பி அந்த அவரச்சனை கூப்பிடுறாரு. அவரச்சனை என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஓஹோ, நீ உயிரோட தான் இருக்கியா, நீயும் நானும் சிங்கிள்ஸ் மாதிரி கன்னால ஷூட் பண்ணிக்கலாமான்ற மாதிரி கேட்கிறாரு. சரி வாப்பா நம்ம ஷூட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி அவரச்சன் சொல்றாரு. தோ வரன்ற மாதிரி தயா இருக்கார்ல, இப்ப சட்டுன்னு அந்த ரூமை பார்த்து கன்னை காட்டுறாரு. அவர் மட்டும் தான் இருப்பாருன்னு நினைச்சிருப்பாரு. பார்த்தா மொத்த குடும்பமும் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இவரை தவிர மற்ற எல்லாரோட கதையும் முடிச்சிருக்காங்க. அப்ப எல்லாரோட கதையும் இவங்க முடிச்சிட்டாங்கன்னு இப்பதான் இவருக்கு புரியுது. இவரும் பயப்படாத மாதிரியே இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட பேசின அவரச்சன் யாருப்பான்ற மாதிரி கேட்கிறாரு. நான் தான் அவரச்சன், பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கடைசியா உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. இப்ப சட்டுன்னு இவங்களை ஷூட் பண்ணலான்ற மாதிரி எய்ம் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, இஷ்டத்துக்கு இவரை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு வெளியே போய் விழுறாரு. இவர் இந்த இடத்துல கொடூரமா இறந்து போயிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே மேல நமக்கு கேமராவை கொண்டு போறாங்க. இவங்க குடும்ப போட்டோ இருக்கு. இவங்க குடும்ப பேரை காப்பாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மீதி புல்லட் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எடுத்து எல்லாருமே டேபிள்ல வச்சிட்டு இருக்காங்க. அப்படி வைக்கும் போது மீதி 5 புல்லட் தான் இருக்கு. நியாயப்படி பார்த்தா 6 புல்லட் இருந்திருக்கணுமே, இன்னும் ஒரு புல்லட் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி லோனப்பன் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு லேடி இருக்காங்கல்ல, இதுல ஒரு புல்லட் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி 39 புல்லட்ல எல்லாரையும் காலி பண்ணிருக்காங்க. இப்போ இந்த ஃபேமிலியை ரொம்ப பெருமைப்படுறாங்க. இவங்க எல்லாருமே போஸ்ட் கொடுத்த மாதிரி நிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.